பி குருஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பி குருஸின் அபிமானமான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில வேற ஒரு புதிய பதவிகள் கொடுக்குற மாதிரி செய்திகள்லாம் வருது. இத பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல இது இந்த மாதிரி எல்லாம் பேசுறத நிறுத்தணும். அதாவது பிஜேபிக்குன்னு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தலைவர் பதவிக்கு ஆள் வருவாங்க. இந்தியா பூரா தலைவர் பதவிக்கு ஆள் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் உயர் பதவிங்கிறத நயனார் நாகேந்திரனால இங்க தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணணுங்கிறத முடிவெடுத்து அறிவிக்க முடியும். பேசிட்டு அறிவிக்கலாம். ஆனா இந்தியாவுக்கான ஒரு பதவி அப்படின்னும் போது முதல்ல தலைவரை நியமிக்காம அவசர கோடையில எதையாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பிஜேபி பண்ணாது. அண்ணாமலை அவர்களுக்கு உயர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நியாயமான விஷயம். ஒரு ஆள் 10 கத்தி சுத்துறான் அப்படின்னு சொன்னா அவனை வச்சுட்டு நீங்க வெங்காயம் வெட்ட சொல்றீங்களான்றதுதான் கேள்வி. அது கண்டிப்பா பிஜேபியில அந்த பிரச்சனை இருக்காது. உறுதியா நல்லபடியா வந்துடும். விஜயதரணிக்கும் அதே மாதிரிதான். குழு குரூப்ல தெள்ள தெளிவா இருக்காங்க. கட்சியில நேர்மையா பேசுறாங்க. எதையும் எதிர்பார்த்து சண்டை போடல. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா பிஜேபியில எடுக்கும். உழைச்சதுக்கான பணி கண்டிப்பா கிடைக்கும். திமுக கூலி தான் கிடைக்கும். சார், அதே போல மதுரையில நடைபெற்ற முருகர் பக்தி மாநாடு அது திமுக அவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நடந்துக்கிற விதங்கள், குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடியது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவே ராமன், பெரியார் மண் இதெல்லாம் ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, முருகர் மாநாடு அப்படிங்கிறது நம்ம நடத்தணுங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்து முன்னணி பிளான் பண்ணிருக்காங்க. இந்து முன்னணி அந்த விஷயத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க. அவங்க RSS ஒரு அங்கம் அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ராமகோபாலன் ஐயானா, வீரத்துறவி ராமகோபாலன் ஐயானா யாருக்கு முதல்ல தெரியணும். அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஸ்ட்ரைட்டா ஏதோ பிறந்தோம், எங்க ஸ்கூல் தான் இந்த நாட்டுல பெரிய விஷயம், எங்க காலேஜ் தான் பெரிய விஷயம், எங்க ரோடு தான் பெரிய விஷயம், இவ்வளவுதான் இந்தியா அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவர் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உண்டான ஒரு மனிதர். அதற்கு பிறகும் அவர் அந்த கட்சி பணி ஆற்றிட்டு இருந்தாரு. நான் திருப்பூருக்கு அவர் வந்த போது அந்த வெட்ட பார்த்திருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு சீரியஸான ஒரு விஷயம் அவருக்கு நடந்தது. இந்து முன்னணி நடத்துறாங்க. அவங்க தங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. அந்த வீடியோ போடும்போது போலி திராவிடம்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. போலி திராவிடம்னும் போது திமுகவுக்கு தானே கோவம் வரணும், அதிமுக எது கோவம் வரணும். சோ இவங்க திமுக என்ன பண்றாங்கன்னா, ஒரு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா யாரையாவது விட்டு தூண்டி விட்டு எதையாவது இந்த ஏவல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையை பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தா நீங்க அந்த 30,000 கோடி ரெண்டு பேர்கிட்ட மாப்பிள்ளைகிட்டையும் மச்சன்கிட்டையும் போயிட்டு இருக்குது வருஷத்துக்குங்கிறத மறந்துடுவீங்க இல்லையா. அவரு நம்ம தியாகராஜன் ஐயா சொன்னது நீங்க மறந்துடுவீங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். பெரிய பணம் விளையாடுது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் போது முடிஞ்ச அளவுக்கு மடைமாற்றுவதற்காக எல்லா வேலையும் பண்றாங்க. அவ்வளவுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இப்ப அதுல ஒண்ணு அண்ணாதுரை படத்தையும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணாதுரைங்கிற ஒரு அதிமுகவுக்கு முக்கியமான தலைவர்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த சமூகத்துக்கு அவரு எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணாரா அப்படின்னு கேட்டா, அந்த கல்யாணம் நடந்த வரைக்கும் அவர் ஈவே ராமசாமி ஐயா சொல்றதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. விளையாட்டா கூட சொன்னேன், சத்யராஜ் ஏதோ அவருக்கு ஏதோ விருது கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வேலையாவே வச்சுட்டு இருக்காரு. ஒரு வருஷமும் யாருக்காவது கொடுக்க போறாரு. 10 வருஷம் கழிச்சு ஓமக்குச்சி நரசிம்மன், அதுக்கப்புறம் லூஸ் மோகன், இவங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிருவார். திருமாவளவன் அம்பேத்கர் விருதை பெற்றுக்கொள்ளும் லூஸ் மோகனின் மகன் அப்படின்னு சொல்லி அது கூட நடக்க போகுது. இந்த மாதிரி குறைச்சிக்கிட்ட போன வாட்டி பிரகாஷ்ராஜ், இந்த வாட்டி சத்யராஜ். அது பேசும்போது சத்யராஜ் என்ன சொல்றாரு, ஈவே ராமசாமி கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்டானாம். இந்த தாடி வச்சுட்டு நிக்கிறத பார்த்தா சின்ன பையன் ஓடி போயிருவான். ஆனா கேட்டானாமா, என்ன கேட்டானாமா, ஆன்மீகம்னா என்ன, நாஸ்திகம்னா என்னன்னு கேட்டானாம். ஐயா இவரு ஈவே ராமசாமி ஐயா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு
உள்ள இருக்கிற கடவுள் தான் ஆஸ்திகம். இந்த உண்டியல் பூட்டு போட்டிருக்கு பாரு, அந்த கடவுளையே நம்பாம இருக்குது, அதுதான் நாஸ்திகம்னு ஒரு அற்புதமான கருத்தை எடுத்து சொன்னாராம். இதை சத்யராஜ் வந்து ரொம்ப புலகாகிந்தம் அடிச்சு, ஆஹா எப்படி சொன்னார் தெரியுமா அப்படிங்கிற. அந்த மனுஷன் கல்யாணம் பண்றது எதுக்காக? அவர் சம்பாதிச்ச சொத்து இல்ல, அவங்க அப்பா காலத்துல இருந்து வந்த சொத்தை. அவர் ஒன்றும் ஃபேக்டரி எல்லாம் வச்சு பிராய்லர் கோழி எல்லாம் வளர்த்து சொத்தை வளர்க்கல. அது மாட்டுக்கு எங்கேயோ வட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, அது மாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்தது. இவர் சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல இவருக்கு வேற வேலை இருந்தது, அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியா இருந்தார். அப்போ அந்த சொத்தை காப்பாத்துறதுக்காக யாரை மகள் என்று நினைக்கணுமோ, நினைச்சாரா இல்லையாங்கிறது தெரியாது, நினைக்கணுமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து வளர்ப்பு மகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது செல்லாது அப்படிங்கிறதுனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன்னா கருணாநிதி ஐயாவுக்கு பொண்ணு பிறந்தது அதுக்கப்புறம் தான். கருணாநிதி ஐயாவுக்கு பொண்ணு பிறந்த உடனே தான் பெண்களுக்கு சொத்து பாதுகாப்பு வேணும்னு அவர் முடிவு எடுத்து அவர் கொண்டு வந்தார். இது அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சா? கல்யாணம்ன்றது ஒண்ணு பண்றாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணாரு? அந்த சொத்தை எல்லாத்தையும் கட்சி கொடுத்துருக்கலாம்ல, கட்சி கொடுத்துருக்கலாம். இல்ல வீரமணி ஐயா ரொம்ப ஒழுக்கமானவர், கொஞ்சம் இப்ப தக் லைஃப் எல்லாம் வாழறவர் இல்ல, அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பணத்தெல்லாம் கரெக்டா ஏழை எளியவர்களுக்கு போகணும், நீ தான் பாத்துக்கணும் அப்படி சொல்லி இருந்திருக்கலாமே. கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை மணியம்மை கையில, அவர் மணியம்மை மட்டும்தான் அவர் நம்பியிருக்காரு. அப்ப கூடவே இருந்த அண்ணாதுரையை நம்பல, ஒரு 7வது 8வது நிலையில இருந்த கருணாநிதியை நம்பல, தன்னுடைய அண்ணன் சம்பத்துடைய மகனை கூட நம்பல, யாரையுமே அவர் நம்பல. அப்போ கடவுள் மட்டும், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கடவுள், வைப்ரேஷன் தானே நம்மளை காப்பாற்றும். அப்போ அது உண்டியல் எப்படி போய் காப்பாற்றும்? இப்படி அபத்தமான ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இவரு நம்ம கி வீரமணி ஐயா, அவர் என்ன சொல்றாரு, ராணுவத்துல எல்லாம் லெஃப்ட் ரைட் தான் போடுவாங்க, அது என்ன வீட்டுக்கு வர்ற மருமகளை நீங்க வந்து வலது கால் எடுத்து வைக்க சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை, விஞ்ஞானம் எப்படி இருக்கு பாரு, லெஃப்ட் ரைட்டுங்குது நீ ரைட்டு லெஃப்ட்டுங்கிறன்னு அவர் ஒரு புது கண்டுபிடிப்பு இந்த வருஷம் நோபல் பிரைஸுக்கு அனுப்புறதுக்கு அவர் ஒரு கண்டுபிடிப்பு கிடைச்சாரு. உடனே திருமாவளவன் அப்படியே கையை காலெல்லாம் தட்டுறாரு, 2 கையும் தட்டுறாரு, 2 காலையும் குதிக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாயிண்ட், சாக்ரட்டிஸ் சொன்னதில்ல, அரிஸ்டாட்டில் சொன்னதில்லை, கி வீரமணி சொல்லிட்டாருன்னு கை தட்டுறாரு. இதை விட அபத்தமான சிந்தனை உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க எந்த ஒரு மனிதருமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கையில கத்தி இருக்கும், இந்த இடத்துல வந்து அவனுடைய அந்த ஷீல்டு இருக்கும், காப்பாற்றுவதற்கான ஷீல்டு. அடுத்தவன் அடித்தா இந்த இடத்துல கத்தி இருக்கும். அப்போ முதல்ல அவன் எதை எடுக்கணும்? காப்பாற்றுவதற்கு எடுத்துட்டு அவன் தலையை எடுக்கணும். இதானே லெஃப்ட் ரைட் இப்படி வருது. இதை அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இதை கொண்டு போய் கிளாக் வைஸ்ன்னு இவங்க எல்லாம் இருமொழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டவங்க தானே, அரைவரையா கத்துருப்பாங்க, இருந்தாலும் கஜேந்திர பாபு ஏதோ ஸ்கூல்ல நடத்தி உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காருல்ல. அப்போ அதுல வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்றது என்ன? உலகம் எப்படி சுத்துகிறதோ அப்படி சுத்தினா அதுக்கு பேர் கிளாக் வைஸ், அதுக்கு எதிர் பண்ணா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ நாமளும் இந்த உலகத்தோடு ஒத்து வாழறேன்னு அந்த குடும்பத்துக்கு வர்ற பெண் வந்து வலது காலை எடுத்து வச்சுட்டு வர்றாங்கிறது சிம்பாலிக்கா சொல்றோம். அது இவங்களுக்கு எப்படி புரியும்? சோ இவங்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு இடத்துல இதுக்கெல்லாம் எடப்பாடி ஐயா பதில் சொல்ல முடியுமா? கோவப்பட முடியுமா? விட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி அங்க வந்து இந்து முன்னணி மாநாடுன்னு ஒண்ணு நடக்குது. அங்க வந்து திராவிடத்துக்கு விஷமா இருந்தவங்களை எடுத்து போட்டு காட்டுறாங்க. அதுல சமூகவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே. சரி, அப்படியே இருந்தாலும் எடப்பாடி ஐயாவுக்கு நல்லா தெரியுமே, நான் ஒன்னும் புத்தன் இல்லை, அவ ஒன்னும் பத்தினி இல்லைன்னு சொன்ன அந்த மகாத்மா தானே அண்ணாதுரை. இதுல என்ன பெரிய வருத்தம் இருக்கு? இல்ல, அது இந்த சூழ்நிலையில திமுக வந்து இந்த முருக பக்தி மாநாட்டுல அண்ணாதுரை அவர்களையும் பெரியார் அவர்களையும் போட்டு காமிச்சு அந்த விஷயத்தினால அதிமுக பாஜக கூட்டணியில பிளவு ஏற்படுத்த முடியுமான்னு பிளான் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அது சூழலை பார்த்தா அது ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குது. அது இல்ல அதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன நடக்கலாம், எங்க வந்து 2 பேர் தனியா நிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எங்க வரும்னா, விஜய் வந்து ஒரு 80 தொகுதியை கேட்டு, அதனால வந்து அதிமுகவோட கூட்டணியோட விஜய் வந்தா நல்லதுன்னு பிஜேபியை நினைச்சு அதிமுக விசிக அண்ட் விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைகிற மாதிரி இருந்தா பிஜேபி என்ன சொல்லும், திமுகவை நீங்க ஒழுங்கா அமுச்சு வச்சிருங்க, அது போறோம், நாடு நல்லா இருக்கும், நாங்க வந்து 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ 100 எம்எல்ஏன்னு வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி அழகா வந்து இதுல இருந்து வெளில வரும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு அவர் முடிவு எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்த கூட்டணி இனி 2029 வரைக்கும் பிரிவதற்கான சாத்தியங்கள் இல்லை.
அதேபோல சமீபத்துல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தான் தமிழகத்துல பாஜக, அது அதிமுக தான் அதோடைய முதலமைச்சர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இங்க ஆட்சியில பாஜகவுடைய அங்கம் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொன்னதுக்கு ஒரு சமாதானம் மாரி இத எடுத்துக்கலாமா? இல்ல இது எப்படி அது? இந்த 3 விஷயம் கான்ட்ரோவர்சியா கொண்டு வர்றாங்க. திமுகவுக்கு வேற வேலை கிடையாது. எப்படியாவது ஏதாவது சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கோல் மூட்டிக்கிட்டே இருந்தா, அவங்க மாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல அவங்க டிஃபன் பாக்ஸ் ஸ்கூல்ல வந்து டிஃபன் பாக்ஸ் திருடுறதுக்குன்னு ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது டைவர்ட் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸ் திருடிட்டு அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான். அதுதான் திமுகவுடைய வேலை. இப்போ அன்னைக்கு ஏப்ரல் மாசம் அதிமுக தலைமையில தான் நடக்கும்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. இந்த பத்திரிகை பேட்டியில கூட அதிமுக முதல்வரையா யார் வருவாங்கன்னு கேட்டா அதிமுக தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே எடப்பாடின்னு பேர் சொல்லல அப்படின்னா ஒரு கட்சிக்குன்னு பொதுக்குழு செயற்குழு அதுதான் முடிவு பண்ணும். அதுதான் முடிவு பண்ணும். அந்த 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 முடிவு எடுக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு தான் உரிமை இருக்கு. நாம வந்து எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டாலும் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதைத்தான் பண்ண போறோம். எப்படியா இருந்தாலும் இதுல என்ன ஃபேக்டர் இருக்கும்? அதிக சீட் யாரு நிக்கிறாங்க? அதிமுக தான் ஆப்வியஸ்லி 3 டிஜிட்ல நிக்கும். கண்டிப்பா பிஜேபிக்கோ அல்லது மத்தவங்களுக்கோ 3 டிஜிட் சீட்டுக்கு அதிமுக கொடுக்கவே கொடுக்காது. இதுல என்ன பெரிய அதை வச்சுட்டு நம்ம எப்படி கூட்டணி ஆட்சின்னு அமைஞ்சிடும். ஆனால் 98ல இருந்து இது இந்திய ஜனநாயக கூட்டணிங்கிறதும் உள்ளுக்குள்ள மீட்டிங்ல பேசும்போது பாஜ்பான்னு பேசிப்பாங்க. அதாவது ஹிந்தில அதாவது பாரதிய ஜனதா கட்சிங்கிறத பாஜ்பான்னு பேசிப்பாங்க. ஆனா வெளியில எப்ப வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் தன்னை சொல்லிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதுல முதல்ல வந்து சேர்ந்ததே ஜெயலலிதா அம்மா 98ல இந்த இந்திய கூட்டணி அதாவது ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக என்டிஏ வரும்போது ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாவை தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏதாவது டெய்லி சொல்லிட்டே இருந்தா தப்பாயிடும். இப்ப சமீபத்துல நடிகர் விஜயகுமார் அவர்கள் வந்து ராஜாஜி அவர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமா ஒரு கருத்தை வெளியிட்டாரு. பட் ஆனா அத பத்தி காங்கிரஸ் ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரியே தெரியலையே சார். காங்கிரஸ் ராஜாஜி என்னைக்குங்க கொண்டாடி இருக்கு? இந்திரா காந்தியை தவிர யாரையும் கொண்டாடினதே கிடையாது. அதுவும் அதுக்கு முன்னாடி நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, அவ்வளவுதான் அதுங்களுக்கு தெரியும். வேற என்ன அவங்களுக்கு ராஜாஜி எவ்வளவு பாடுபட்டாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும். ஆனா விஜயகுமார் சொன்னதுல ஒரு பிழை இருக்கு. அவர் 8வது அவர் ஃபெயில் ஆனதுக்கு 1000 காரணம் சொல்லியிருக்கலாம். உருப்படாம போய் தான் அவரு அடுத்த தொழிலுக்கு வந்திருப்பாருங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம் இருந்தாலும் அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன வருஷமா இருக்க முடியும்? இன்னைக்கு அவருக்கு என்ன வயசுன்னு கணக்கு பண்ணி பாருங்க. 8வது படிக்கணும்னா 8 5 13 வயசுல தான் நீங்க 8வது படிச்சிருக்க முடியும். சோ 13 வயசு ராஜாஜி இருந்த காலத்துல நான் அவருக்கு இப்ப என்ன வயசுன்னு கேட்டா அவருக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் நான் நம்புறேன். இல்லைன்னா சாயங்காலம் இன்னும் கொஞ்சம் பெரிய மிக்சிங்கா தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு விவாதமாவே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகுமார் எல்லாம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்த்து ஒரு நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷங்க தேங்க்யூ இப்படியே இருங்க அப்படின்ட்டு வந்துடுறதுதான் பெட்டர். அவங்க சொல்ற கருத்தெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல இப்ப திமுக அதெல்லாம் தானே பெருசா எடுத்து ஏதோ மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்துட்டு. அதுக்காக அந்த கொஸ்டின் வந்தது ஜென்ரலா. இல்லைங்க. இது வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸே நாம முதல்ல அவாய்ட் பண்ணிட்டாதான் அவங்க தோற்கிறதுக்குங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே வரும். அவங்க ஏதாவது ஒரு டைவர்ஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாமக விஷயத்துல பாருங்க அன்புமணி ரொம்ப நொந்து போய் பேசியிருக்காரு இன்னைக்கு. 2 மாசமா எனக்கு வந்து தூக்கம் இல்லை. இது வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் கூட இருக்கிற 3 பேரும் தெளிவா சொல்றாரு. அதுல ஒண்ணு அசிங்கமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் தொடர்ந்து பார்க்கும்போது அசிங்கம்னா நான் நிறத்தை வைத்தோ அழகை வைத்தோ சொல்லல, அகத்தை வைத்து சொல்றேன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் கூட இருக்காங்க. எதையோ சொல்லி வெறுப்பேத்துறாங்க. அவர் பாவம் இஷ்டத்துக்கு பேசுறாரு, என்ன வேணாலும் பேசுறாரு. நான் என் கூட இருக்கிறவனதான் நான் எம்எல்ஏ ஆக்குவேன். தன் கட்சிக்காரனே விலைக்கு வாங்குறாரு. என் கூட இருக்கிறவனுக்கு தான் நான் எம்எல்ஏ கொடுப்பேன்னா அப்ப அன்புமணி பக்கம் யாரும் போக கூடாதுங்கிறார். என் பக்கம் வாங்குங்கிறார். இதெல்லாம் கேவலமா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை ராமதாஸ் தனக்கு ஏற்படுத்தி பாருங்கிறதே நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. பி குரூஸ் நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி.